என்னண்ணா 20,000 தரேன்னு சொல்லிட்டு இப்ப வெறும் 7,000 தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்சியில் வந்து 8,000 கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஆட்சி 7,000 தான் தரேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு கேட்டால் 8,000 பார்த்து கேட்டால் வந்து நமக்கு வந்து பேன் பீரியட். பேன் பீரியட் மீன்ஸ் எப்படின்னா நம்ம வந்து கடலுக்கு போகாமல் நம்மளுக்கு 2 மாதம் தடைக்காலம் போடுறாங்கல்ல, அந்த பீரியடில் வர அமௌண்ட்டு தான் வந்து 8,000 இருக்குது. இந்த 6,000 அதுவும் இல்லாமல் இப்போ அறிவிச்சிருக்க அந்த 7,000 எதுன்னு கேட்டால் மீன் வரத்து குறைவு காலம், அதாவது லீன் பீரியடுன்னு சொல்லுவாங்க. லீன் பீரியட் மீன்ஸ் எப்படின்னா இந்த மழை காலம்லாம் வரல, மழை காலம் வரப்போ மீனருக்கு வந்து அதிகமாக கடலுக்கு போக மாட்டாங்க. அது மாதிரி சூழ்நிலை வருமானு கேட்டால் வந்து அது வந்து லீன் பீரியட்னு சொல்லுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு மழை காலத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு போடுவாங்க. அந்த மீன் வந்து நம்மளுக்கு மீனருக்கு வந்து 2 அமௌண்ட் போடுவாங்க. அந்த அமௌண்ட்டு தான் இப்போ சட்டசபையில் என்ன சொன்னாங்க வந்து 6,000 லாஸ்ட் இயரில் வந்து 6,000 வந்துச்சு. அதை தான் இப்போ என்ன பண்ணுறாங்க கேட்டால் 1,000 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க 7,000 வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வாக்குறுதியில் கொடுத்தது வந்து கேட்டால் இந்த பேன் பீரியடில் 8,000 போடுறத வந்து 20,000 மாற்றி போகிறேன்னு சொன்னது வந்து அதை பற்றி இன்னும் எதுவுமே பேசலை. அது எப்படிலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் இது வந்து என்ன கேட்டால் 6,000 தான் நம்மளுக்கு ப்ரீவியஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 7,000 அறிவிச்சிருக்காங்க. இதில் மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கேட்டால் வந்து அந்த 8,000க்கும் இந்த 6,000க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அது வந்து கொஞ்சம் பதட்டமாக போயிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு நடந்திருக்க சூழ்நிலை. அதாவது ரொம்பவுமே வந்து ஒரு நலிவடைஞ்ச சமுதாயம் கேட்டால் அது வந்து மீனவ சமுதாயம் தான். இன்னைக்கு மீனவ சமுதாய மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து மேக்சிமம் வந்து தாவேக்காவுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு கேட்டால் அதுக்கு நீங்க கொடுத்துக்கிற வாக்குறுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான காரணம். அதனால மீனவ மக்களோட எண்ணத்தை ஏமாத்தாத அளவுக்கு தயவுசெய்து என்ன பண்ணுங்க, இந்த 1 or 2 monthsக்குள்ளவே என்ன பண்ணுங்க, இந்த 8,000 வந்து 20,000 சேஞ்ச் பண்ற ஜிஓவையும் தயவு செஞ்சு பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டால் அது மீனவ மக்களுக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அது 1 வருஷம் தள்ளி போச்சுன்னா கூட அது மக்களோட வாழ்வாதாரத்தில் வந்து கை வைக்கிற மாதிரி தான் இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, இந்த இயரே வந்து அந்த 8,000 20,000 மாத்திரத்தையும் தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நன்றி.